Hi students, நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா a cannon is to fire up to 500 meter horizontally. What should be the angle of projection if the shells are fired with the velocity of 100 meter per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தீட்டா வேல்யூ கேட்டிருக்கிறாங்க, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, இந்த ரேஞ்சு கூட நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கப்பா. சரிங்களா? ரேஞ்ச் எவ்வளவுனா 500 மீட்டர். அப்போ கொடுத்துருக்குற இந்த கிவன் டேட்டாவை எடுத்து எழுதுவோமா? என்ன இருக்கு? ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு 500 மீட்டர், தென் இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 100 மீட்டர் பெர் செகண்ட், தென் ஆங்கிள் தீட்டா தான் நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிறாங்க. சரிங்களாப்பா? ஸோ ஓகே, இந்த டேரெக்டாகவே நம்ம ரேஞ்சோட ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு சைன் 2 தீட்டா பை ஜி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஆரோட வேல்யூ நம்மளுக்கு 500ன்னு தெரியும். யூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 100 ஸ்கொயர் sin 2 theta, ஜியோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களாப்பா? ஸோ ஓகே, நம்ம ஆர் வேல்யூ யூ ஸ்கொயர்டு வேல்யூ தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு sin 2 theta மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு வச்சுக்கிடுவோம், மீதி எல்லாம் ரைட் சைடு கொண்டு வந்துருவோமா? ஸோ 500 × 10 டிவைடட் பை 100 × 100. ஸோ இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணால் 5/10 வரும். சரிங்களா? இது எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5/10 வரும். தட் மீன்ஸ் 1/2. சைன் ஆங்கிளில் எப்போ 1/2 வரும் நம்மளுக்கு? sin 30 டிகிரி தான் 1/2 இல்லையாப்பா? ஸோ அப்போ இந்த 1/2க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? sin 30 டிகிரி எழுதிக்கலாமா? அப்போ sin 2 theta அப்படின்றது sin 30 டிகிரி. அப்போ 2 thetaன்றது தான் இங்கே 30 டிகிரினா தீட்டா எவ்வளவு? 15 டிகிரி. சரிங்களாப்பா? தீட்டான்ற ஆங்கிளில் நம்ம இனிஷியலாக இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் 500 மீட்டரில் போய் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கும்? லான்ச் ஆகிருக்கும் இல்லைங்களாப்பா? ஃபயர்ட் ஆகிருக்கும். இப்போது இந்த கொஸ்டினில் கொஞ்சம் அடிஷனலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிடும். இனிஷியல் வெலாசிட்டி சேமாக இருக்கும்போது த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த ரேஞ்ச் ஆல்சோ சேம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களாப்பா? அப்போ இனிஷியல் வெலாசிட்டி சேமாக இருந்துச்சுன்னா அதோடைய காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரொஜெக்ஷனாக இருந்தாலும் சரி, அதுக்கான ரேஞ்சு நம்மளுக்கு சேமாக இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையாப்பா? இன்கேஸ் இப்போ 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் எடுக்கிறேன்னு வச்சுக்கிடும். இந்த தீட்டாவுக்கு அப்படியே காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் தீட்டான்றது 15 டிகிரி இல்லையாப்பா? இதிலேருந்து இதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரின்றது 90 டிகிரி மைனஸ் தீட்டா இல்லையாப்பா? இந்த 90 டிகிரி மைனஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? தீட்டா வந்து நீங்கள் 15 டிகிரின்னு சொல்லிட்டீங்க. அப்போ 90 டிகிரி மைனஸ் தீட்டான்றது 90 மைனஸ் 15 75 டிகிரிப்பா. சரிங்களா? இது கொஞ்சம் அடிஷனலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சில கொஸ்டின்ஸில் என்ன செஞ்சுருப்பாங்க? தீட்டா வேல்யூ கொடுத்துருவாங்க. தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிட்டு வாட் இஸ் த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் கேட்பாங்க. இப்போ 90 டிகிரி மைனஸ் தீட்டா வேல்யூன்னு பார்க்கும்போது 75 டிகிரி. தீட்டா ஈக்குவல் டு 15 டிகிரியாக இருந்தாலும் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு 75 டிகிரியாக இருந்தாலும் ரெண்டுமே சேம் ரேஞ்சில் தான் என்ன செய்யும்? நம்மளுக்கு அட்டெண்ட் ஆகும். தீட்டா 15 டிகிரியில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணாலும் இந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவில் நம்ம 75 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு இனிஷியல் வெலாசிட்டி சேமாக இருக்கும்போது இந்த ஆங்கிள் ஆஃப் த ப்ரொஜெக்ஷனுக்கான ரேஞ்சும் என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். சரிங்களா? எப்போ யூ சேமாக இருக்குதோ அப்போது இந்த ரேஞ்ச், இந்த வைட் ரேஞ்சும் சேமாக இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ இதுதான்ப்பா அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 1 மார்க்கில் கேட்கும்போது கூட கான்செப்ட் ஓரியன்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.